தூத்துக்குடி முத்து நகரிலே முத்தாக நடைபெறக்கூடிய இந்த அரட்டை அரங்கத்திலே இந்த முத்து நகரை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்று கேட்டால், இந்த நகருக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஒரு சிறப்பா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அடுக்கிக் கொண்டே இருக்கலாம். தென்னிந்தியாவின் நுழைவாயில் துறைமுகம் இருக்கக்கூடியது இந்த தூத்துக்குடியில் தான். திரைமுகமாக இருந்தால்தான் ஒரு நடிகனுக்கு அழகு, துறைமுகமாக இருந்தால்தான் ஒரு ஊருக்கு அழகு. அந்த விதத்திலே துறைமுகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அருமை பெருமைகளை பறைசாற்றும் இந்த தூத்துக்குடி மாநகரை முத்து மாநகர் என்று அழைக்கின்றோம். இந்த துறைமுகத்துக்கு, இந்த தூத்துக்குடிக்கு ஒரு பெருமை உண்டு. இரண்டு திசையிலே பார்த்தால் தண்ணீர் பரவி இருக்கின்றது, இரண்டு திசையிலே பார்த்தால் தரைப்பகுதி. இப்படி தனக்கென்று ஒரு தனிமுகத்தை வைத்திருக்கும் தூத்துக்குடி துறைமுகத்தை பற்றி உலகே அறியும். எல்லாவற்றுக்கும் மேலாக முத்து குளிக்க வேண்டும் என்று சொன்னால் முத்தடுக்கு முத்து நகர், உலகத்திலேயே பெயர் பெற்ற இந்த முத்து குளித்தலுக்கு பெயர் பெற்ற இடம் இந்த தூத்துக்குடி. ஏனென்று கேட்டால், கடலுக்குள்ளே பல்லாயிரம் சிப்பி இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு சிப்பியிலே தான் அந்த வான் மழையிலிருந்து விடக்கூடிய மழை துளி என்னும் முத்து விழுந்து அது 15 ஆண்டுகள் அடைகாக்கப்பட்டு அதற்கு பிறகு பிறக்கும் அந்த குழந்தை தான் அந்த முத்து. அந்த முத்து விளையக்கூடிய, முத்தாக இருக்கக்கூடிய இந்த பூமி தான் தூத்துக்குடி. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய குஜராத் மாநிலத்துக்கு அடுத்தாற்போல் 25,000 ஏக்கர் நிலத்திலே உப்பு விளைவதும் இந்த மண்ணிலே தான். இதிலே இன்னொன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் நிறம் வெள்ளை, உப்பை எடுத்துக்கொண்டாலும் அதன் நிறம் வெள்ளை. எங்கள் தூத்துக்குடி மக்களின் மனம் கூட அதை போல் வெள்ளை என்று சொன்னால் மிக இல்லை. அப்படிப்பட்ட தூத்துக்குடி நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளும் நகைச்சுவை மன்னன் சந்திரபாபு பிறந்ததும் இந்த தூத்துக்குடி மண்ணிலேதான். வெள்ளைக்காரா, ஏ கொள்ளைக்காரனே, கப்பல் ஓட்டுவது என்ன உன் அப்பன் வீட்டு சொத்தா? எங்களாலும் கப்பல் ஓட்ட முடியும் என்று கப்பல் ஓட்டி காண்பித்தானே அந்த கப்பல் ஓட்டிய தமிழன், அந்த வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள் பிறந்த ஒட்டப்படாரம் இருப்பதும் இந்த தூத்துக்குடி மண்ணில் என்று சொன்னால் மிகையாகாது. சூரனை வென்ற இடம், சூரனை மட்டுமா வென்றான், சுனாமியை வென்றான் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி இருக்கும். அலைகள் ஆர்ப்பரிக்க, இந்த கை கரத்தட்டலுடைய அலைகளை போல் ஆர்ப்பரிக்கும் அலைகளுக்கு நடுவே வாழும் அந்த திருச்செந்தூர் முருகனுடைய ஸ்தலம் இருப்பதும் இந்த மண்ணில் தான். உலகிலேயே புகழ்பெற்ற ஸ்பிக் உர தொழிற்சாலை இருப்பதும் இங்கேதான், கனநீர் உற்பத்தி சாலை இருப்பதும் இங்கேதான், கோத்தாரி உர தொழிற்சாலை இருப்பதும் இந்த மண்ணில் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழர்களால் உருவாக்கப்பட்ட மெர்கன்டைல் வங்கி, 200 கிளைகளை கொண்ட மெர்கன்டைல் வங்கியுடைய தலைமையகம் இருப்பதும் இந்த தூத்துக்குடி மண்ணில் தான். 153 கிலோமீட்டர் நீளத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 மீனவர்கள் வாழக்கூடியது இந்த தூத்துக்குடியில் தான். மாணவர்கள் அதிகமாக இருக்கும் இடம் கல்லூரி என்றால், மீனவர்கள் அதிகமாக இருக்கும் இடம் இந்த தூத்துக்குடி என்றால் மிகையாகாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மீனவ சமுதாயத்துடைய உறைவிடமாக இருக்கக்கூடியது இதுதான். இஸ்லாமிய தோழர்கள் வாழும் பெரும்பட்டினம், காயல் பட்டினம் இருப்பதும் எங்கள் தூத்துக்குடியிலே. கிறிஸ்துவ மக்கள் புனிதமாக போற்றும் பனிமய மாதாவின் திருத்தலம் இருப்பதும் இந்த புனித பூமியிலே. இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். தூத்துக்குடியின் புகழை பாட வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த முத்து நகரிலே இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அரட்டை அரங்கத்தை தலைப்பை தொடங்குவதற்கு முன்னால் இந்த தமிழக மண்ணிலே மலைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய சாதனைகளால் மக்களுக்கு இனிப்பை ஏற்படுத்தி தந்த, முகத்துக்கு தேவை கண், நாட்டுக்கு தேவை இதை போன்ற பெண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த ஒரு பெண்ணை பற்றி இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2004ஆம் ஆண்டு மாநில அளவில் 6 தங்கப்பதக்கம், 1 வெள்ளிப் பதக்கம். 2006ஆம் ஆண்டு நாசிக்கில் நடந்த தேசிய அளவிலான
போட்டியிலே 3 தங்கப்பதக்கம், பாகிஸ்தானில் நடந்த தெற்காசிய போட்டியில் 2 தங்கப்பதக்கங்கள், 3 வெள்ளிப் பதக்கங்கள் வென்ற ஒரு பெண்ணை யார் என்று எண்கிறீர்கள்? வெண்பா. பாட்டு எழுதினால் அந்த பாட்டிலே இருக்கும் என்பா. இங்கே மேடை ஏறி வருகிறார் அந்த இளம் பெண் வெண்பா. களிப்பா வெண்பா என்றால் அது தமிழுக்கு அழகு. இந்த பெண்பால், இந்த வெண்பா என்றால் இந்த மண்ணுக்கு அழகு. அப்படிப்பட்ட இந்த இளம் வீராங்கனையை இந்த தூத்துக்குடி மண்ணில்தான் இவர் பிறந்திருக்கின்றார், வளர்ந்திருக்கின்றார், தவழ்ந்திருக்கின்றார், சாதனை புரிந்திருக்கிறார் என்று சொல்லும்போது இந்த தூத்துக்குடி அரட்டை அரங்கத்தின் மூலம் உங்களுடைய கரத்தட்டலுக்கு மத்தியிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீச்சல் போட்டி, எதிர் நீச்சல் போட்டால் தான் வாழ்க்கையிலே வெல்ல முடியும், நீச்சல் அடித்தால் தான் வாழ்க்கையிலே வென்று காட்ட முடியும் என்று நின்று காட்டிய இந்த வீராங்கனைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தூத்துக்குடி அரட்டை அரங்கத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு உள்ளதை சொன்னா ஒத்துக்கணும், உண்மையை சொன்னா ஏத்துக்கணும். இந்த தலைப்புக்குள்ளே தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற தலைப்பிலும் கணவனே கண் கண்ட தெய்வம், மனைவி சொல்லே மந்திரம், கண்டதே காதல், கொண்டதே கோலம், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், இப்படி 4 தலைப்பு, 4ம் கிட்டத்தட்ட பழமொழி. பழமொழிக்குள்ளே வாழ வழி இருக்கிறதா, வகை இருக்கிறதா என்பதை எடுத்து சொல்ல இங்கே பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள். சார், ஒரு மனிதனுடைய ஆதி எங்க சார்? பெற்றோர்கள் தாங்க ஒரு குழந்தைக்கு அனைத்துமே இல்லைங்க. பெற்றோர்கள் மண்ணாக இருந்தால் குழந்தைகள் முளைக்கிறார்கள், பெற்றோர்கள் மழையாக இருந்தால் குழந்தைகள் தளிர்க்கிறார்கள். அப்போ ஒரு குழந்தை மலர்ந்து மனம் வீசணும்னு சொன்னா தாயும் தந்தையும் தாங்க முக்கியம். தாயும் தந்தையும் ஒரு உத்வேகமா இருந்தா எந்த சிகரத்தை கூட ஒரு குழந்தையால் அடைய முடியுங்க. நமக்கெல்லாம் தெரியும், வில்மா ருடால்ஃப் என்கிற ஒரு பெண்ணு, அவளுக்கு நிமோனியா வந்து ஒரு கால் ஊனமா போச்சு, நடக்க முடியல, ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்தா. அன்னைக்கு ராத்திரி அவ அம்மாய ஆற தழுவி கட்டி அணைச்சி கண்ணீரோட கேட்டா, அம்மா என்னாலே நீ நடக்க முடியாத அம்மா. அப்பதான் அந்த அம்மா சொன்ன அந்த மகள்கிட்ட, மகளே நீ நடப்பாய், நீ ஓடுவாய், ஓடுவது மாத்திரமல்ல ஒலிம்பிக்கில் நீ ஓடுவான்னு சொன்னா. உடனே அந்த பொண்ணு என்ன செய்தா தெரியுமா? அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி காலில் ஒரு ஸ்டீல் பிளேட் போட்டிருந்தாங்க, அதை கலட்டி எரிஞ்சிட்டு தன்னந்தனியா நடந்தா, ஓடுனா. ஸ்கூல்ல அத்தனை ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனா. கடைசியில 1960 ஒலிம்பிக்ல 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் 3லையும் கோல்டு மெடல் அவ வாங்கினான்னு சொன்னா அவ தாய் கொடுத்த உத்தரவாதம் உறுதுணை தான். அதனால தான் சொல்றேன், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. சார் ஐயா, காதலை பற்றி எழுதாத கவிஞன் இல்லை, காதலை பற்றி எழுதாதவன் கவிஞனே இல்லையா. அதனால தான் எங்கே பார்த்தாலும் காதலாக இருக்குது, எகுன பார்த்தாலும் காதலாக இருக்குது. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? நான் ஒரு கிராமத்து பையன், எப்படியாவது படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் சொல்லிட்டு இந்த டவுனில் வந்து சேர்ந்தேன். பஸ்ஸில் இப்படி ஏறினேன், மினி பஸ்ஸு தான். அப்படி ஏறி நின்றேன். முன்னால் வந்தால் ஒருத்தி தொட வரைக்கும் சட்டையை போட்டுக்கிட்டு சும்மா சிட்டு மாதிரி சலக்குன்னு சிலுக்கு மாதிரி வந்தா. நான் அவளை பார்க்க அவள் என்ன பார்க்க, நான் அவளை பார்க்க அவள் என்ன பார்க்க, அப்படியே ஒரு டச்சிங் ஆச்சு. கடைசியில் அவள் எங்கே தான் இறங்குவான்னு பார்த்தேன். எங்களுடைய காலேஜ் வாசல்லையே இறங்கினான். கடவுளே ரொம்ப சௌரியமாக போச்சுலாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சு அவள் தேர்ட் இயரு, நான் ஃபஸ்ட் இயர். உனக்கு அவள் சீனியரு.
காதலுக்கு கண்ணில்லைம்பாங்க. ஆமா, எங்க காதலுக்கு வயசே இல்லையா. அவளுக்கு வயசு 21, எனக்கு வயசு 18. ஒரு நாள் காலேஜில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு நம்ம ஆளை பார்க்கணுமே சொல்லிட்டு நான் அவளை தேடிக்கிட்டு திரியிறேன். அவன் என்னை பார்த்து ஒடியாந்தா. சுரேஷுன்னா என்னம்மான்னு, ஒரு சந்தோஷமான விஷயம்னா, நான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் வச்சுருக்கேன், என்ன தெரியுமான்னு கேட்டேன். சொல்லுங்கண்ணா, நான் ஸ்காலர்ஷிப் வாங்கின 3000 ரூபாயை கட்டி கம்ப்யூட்டர் கிளாஸு உங்களையே படிக்க வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, இல்லை வேண்டாம், நான் ஒத்தியில் போயிட்டு வந்துக்கிறேன், எனக்கு ஒரு செல்லு மட்டும் உன் ஸ்காலர்ஷிப்பை வாங்கி கொடுத்துட்றான்னா. சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன். ப்ரிபேர்டு கார்டு ஒன்று மறந்துடாமல் போட்டுரு அப்படின்னா அதையும் போட்டு கொடுத்தேன். போயிட்டு என்ன காரணம்? பசங்க விடுறது சொல்லு, அதனால தான் பொண்ணு கேட்குறா செல்லு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அவள் தேர்ட் இயர் முடித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டான். நான் நினச்சேன் நம்ம சிட்டை பார்க்க போகணும். அவள் வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு பயகட்ட ஓசி பைக்கு வாங்கிட்டு அவளை தேடி ஓடுறேன். அவள் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. செக்யூரிட்டி வந்தேன். யோ நீ யாரையா புதுசாக தெரியுதேன்யா. யோ என் ஆள் உள்ளே இருக்காயா, சொன்னால் நீ அரண்டு போவ அப்படின்னு. சரி நான் போய் கூப்பிட்டு வரேன்ட்டு இவனும் போய் கூப்பிட்டு வந்தேன். அங்கேருந்து வந்தவ என்னைய பார்த்ததும் ஆன்னு சொல்லிட்டு என்னைய கட்டி பிடிச்சி நச்சுன்னு முத்தத்தை கொடுத்தா. நச்சுன்னு. சுரேஷு, நம்ம பார்த்து எத்தனை நாள் ஆச்சுரா தம்பிட்டாயா. கடைசியில் அடிஸ் அவ தம்பின்னது நீ வெம்பி போயிட்டியா? சொல்லவாயா வேணும். அப்போ நான் ஃபீல் பண்ணேன், அடாடா சட்டையை தூக்கி சனினா போகிறப்ப தான் இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்கு. இதை முதல்ல நம்ம யோசிச்சிருக்காம போனமே நினச்சேன். சரி இனிமேல் விடப்படாது. இவ கூட கடற்கரையில் போய் காதலிக்கிற நேரத்தை கல்வியில் செலுத்தியிருந்தா வாழ்க்கையில் முன்னேறி இருக்கலாமே. இப்படி தாடி வளர்த்துட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே நினச்சிட்டு. தாடி விட்டா தப்புன்றியா? எனக்கு சார் என்னை வச்சுக்கிட்டே தாடி விடுறது தப்புன்றியா ஐயா? என்னை சார் செய்ய கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி ஒரு புண்ணியம் இல்லை. அதனால் கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஐயா, அதிகமாக மேக்கப் போடுற பொண்ணும் அதிக நாள் டீ கடையில் தொங்குற பண்ணு எங்கேயாவது நல்லா இருக்குமாயா? உடம்புல சுகர் இருந்தாலும் டேஞ்சர், மனசுல ஃபிகர் இருந்தாலும் டேஞ்சர். எந்த ஃபிகரு பொண்ணு? எந்த ஃபிகரு? இப்ப கணக்கு பொண்ணா அது கூட ஃபிகர் தான். இது கணக்கு பண்ற ஃபிகர் இல்லையா? கணக்கு பண்ற ஃபிகர், கணக்கு போடுற ஃபிகர்ல கணக்கு போடுற ஃபிகர் இல்லையா, கணக்கு பண்ணுற ஃபிகர். ஓகே. துட்ட வட்டிக்கு விட்டா தண்டலு, துப்பட்டாவுல மனச விட்டா மெண்டலியா. மண்ணு லாரில மாட்டுனவன் உயிர் பழைக்கலாம், பொண்ணு சாரில மாட்டுன யாராவது உயிர் பழைக்க முடியுமாயா? ஐயா, 60ல ஹார்ட் அட்டாக் வரும். அது ஏமே நம்மள பார்த்து சிரிச்சான்னா 20லயும் ஹார்ட் அட்டாக் வரும்யா. 20 வயசுல ஒரு உமன் நம்மள பார்த்து சிரிச்சாக்கன்னா. இன்னைக்கு காதல் எப்படி தெரியுமாயா இருக்கு? கிஃப்ட் கொடுத்து கிஸ் அடிச்சு, காபி ஷாப்ல கட்டி புடிச்சு, கடற்கரைய நாரடிச்சு, கடவுளையே தூது விட்டு, காலேஜ கட்டடிச்சு, லோன்னு பையனை அலைய விட்டு, ஓவரா சீன் போட்டு, கடைசில இளிச்சவாயன்ட்டு பேரை இழுத்து வீட்டை விட்டு இழுத்துட்டு ஓடுற இளிச்சவாய காதலர்களே, பொண்ணு எப்படி தெரியுமாயா இருப்பா? எதிர் வீட்டுல நீ இன்னும் ஜன்னலை திறப்பா, அவ ரெட்டை ஜடை பிடிக்குதான்னு ஒன்னையும் கேப்பா. நீயும் தான் மண்டைய ஆட்டுவ குமரி பொண்ணு காதல் எல்லாம் காகிதமால, அது குளிக்கும் போது அவுத்து போடு சேலைய போல. இன்னைக்கு காதல் எப்படி தெரியுமாயா இருக்கு? ஒரே மணி நேரத்துக்குள்ள ஒரு காதலனை விட்டுட்டு அது கால கூட போற அளவுக்கு இருக்கியா ஐயா. காலு மேல கல்லு பட்டாலும், கல்லுக்கு மேல காலு பட்டாலும் வலி என்னமோ நமக்கு தான். அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆணை லவ் பண்ணாலும், ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும், ஆப்புங்கிறது கடைசியில் ஆம்பளைக்கு தாயா. கடற்கரையில காதலனோட வீடு கட்டி விளையாடுவா தெரியுமாயா? அப்போ தெரியாது. ஆனா அதே காதலியோட அண்ணமார் வந்து அதே கடற்கரையில ஊடு கட்டி ஓட விட்டு வரட்டுவான் தெரியுமாயா? அப்போ தெரியா, கண்டதும் காதல் கொண்டதே கோலம்னு பேசுறீங்க.
அரங்கத்தில் ஆண்கள் கை தட்டினாங்க, பெண்கள் அமைதியாக இருக்கிறாங்க. பெண்களை பற்றி ஒரு பெண்ணை இப்படி பேசுறீங்க? சரி பார்க்கலாம். ஐயா, ஒரு பொன் குழந்தை எடுத்துக்கோங்க. குழந்தைனாலே அழகு. அது ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு அழகு, காலேஜுக்கு போகும்போது ஒரு அழகு, கல்யாண பருவத்தில் ஒரு அழகு, இப்படி ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு அழகுயா. ஆனா எப்ப தெரியுமா உன்னதமான அழகு வரும்? ஒரு குழந்தைய தன்னுடைய வயிற்றில சுமக்கும் போதுதான்யா அந்த தெய்வீக அழகு கிடைக்கும். அவதாயா தாய். ஒரு குழந்தைய ஒவ்வொரு தாயும் பெற்றெடுக்கும் போது மரண வேதனையா, செத்து பொழைக்கிறா. அதனாலதான் சொல்றோம் மறு ஜென்மம் எடுக்கிறான்னு. அழகா ஓசோ சொன்னாரியா, ஒவ்வொரு குழந்தையை பிரசவிக்கும் போதும் ஒவ்வொரு தாயும் பிரசவமாகிறான்னு சொன்னாரியா. அந்த தாயை விட சிறந்த கோவில் இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்குங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கெல்லாம் தெரியும், எத்தனையோ கண்டுபிடிப்புகளை சொன்னாரியா. அவரை சின்ன வயசுல முதல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவருக்கு ஏற்கனவே தலை கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்போ அந்த பசங்கள்லாம் பார்த்து கிண்டல் பண்ணாங்க, ஏன் இங்க பாரியா இவனுக்கு எவ்வளோ பெரிய தலை அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அவன் ஓடி போய் அவங்க அம்மாட்ட சொன்னாரியா, அம்மா இப்படி பசங்கள்லாம் என்னைய கிண்டல் பண்றாங்கம்மான்னு சொன்னாரியா. அந்த தாய் சொன்னா, இப்படி உன்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்களே, அவங்க எல்லாரும் புகழ்ற மாதிரி இந்த தலைய உலக புகழ் பெற்ற ஒரு மனுஷனா நான் ஆக்குறேன்னு சொன்னாரியா. அதனாலதான் இன்னைக்கு 1093 கண்டுபிடிப்புகளை சொன்னாரியா. அந்த தாயை விட சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லைன்னு நான் பேச வந்திருக்கேங்க. சபாஷ். நீங்க அவருக்கு தலை ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னதுனால சொல்றோமா, ஒரு மனிதனுக்கு ஒரு மூளை இருந்தால் அதுக்கு இத்தனோண்டு தலை பேரு போரும். இத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை சக்தி வாய்ந்த அத்தனை மனிதர்களின் மூளையும் அந்த ஒரு தலைக்குள் வைத்ததால் தான் அவன் பெருந்தலையாக இருந்திருக்கிறான். 9வது படிக்கும் மாணவி யோகா போட்டியிலே இன்றைக்கு இளம் சாதனையாளராக உலக அளவிலே 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறார் சிவசங்கரி. அந்த சிவசங்கரியை மேடைக்கு அழைக்கின்றேன். வாழ்க. ஒரு நிமிஷம். இந்த பெண்ணுக்கு, இந்த சிவசங்கரி உலக அளவில் 2வது பரிசு பெற்று சாதனை செய்திருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே இந்த பொன்னாடையை போத்துகின்றோம். பாருங்க, மேடையில எனக்கு போட்டு விட்டார்கள் பொன்னாடை. பொன்னாடை போட்டாலும் அந்த பொண்ணுடைய தன்னார்வத்தை பாருங்கள். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அந்த பதத்தை இந்த மேடையிலே, அந்த யோகா வித்தையை நான் இந்த மக்களுக்கு செய்து காட்ட விரும்புகிறேன். எனக்கு சில நிமிட துளிகளை தாருங்கள் என்று அந்த பெண் கேட்கிறார். செய்து காட்டுங்கள். வாழ்க.
ஈன்ற போதும் பெரிதுவக்கும் அன்னை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வதைப் போல என் தாய் மண்ணிலே பிறந்த ஒரு பெண், தமிழ் மண்ணிலே பிறந்த ஒரு பெண் இந்த முத்து நகரிலே இப்படி முத்தான ஒரு யோகா வித்தையை கற்று 5இல் விளையாதது 50இலே விளையாது. இந்த பெண் எப்படி உழைக்க கற்றுக்கொண்டிருக்கிறார், வளைக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறார், உழைக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறார். நீ இன்னும் உலக அளவில் இன்னும் அதிகமாக சாதிக்க வேண்டும். நீ சாதித்ததை இந்த தமிழ் மண் பார்க்க வேண்டும். இந்த அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் என்று பார்த்ததை போல உலக அரங்கத்திலே ஒரு தமிழ் பெண்ணாக நீ உயர்ந்து நிற்க வேண்டும் என்று எல்லாம் வணங்கக்கூடிய அந்த தமிழ் கடவுள் மீது கடவுளை வணங்கி வாழ்க வாழ்க என்று உன்னை வாழ்த்துகிறேன். உன்னுடைய தந்தை இறந்திருந்தாலும் கூட உனக்கு தந்தைக்கு தந்தையாக இருந்து தாய்க்கு தாயாக இருந்து தந்தை என்பவன் தான் கற்றுக் கொடுப்பான் வித்தை என்று உலகம் சொன்னது. தந்தை மறைந்தாலும் தந்தை கற்றுத்தரும் வித்தையை தாயாக இருந்து நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்ன அந்த தாயை நான் மதிக்கிறேன். உன்னுடைய இந்த யோக கலையை நீ மேலும் மேலும் உன்னை ஊக்குவிக்க எங்களால் என்ற உதவி உனக்கு எது கேட்டாலும் எது வேண்டுமென்றாலும் இந்த சன் டிவியின் அரட்டையரமும் உனக்கு செய்து தர தயாராக இருக்கிறது. நீ ஆனால் இன்னும் வாழ்க்கையில மேல உயரணும். ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கொள்வதற்கு என் குடும்பத்தில் வசதி இல்லை என்று சிவசங்கரி சொல்லுகிறார். அந்த வசதியை யாராவது ஏற்படுத்தி தந்தால் நான் ஜிம்னாஸ்டிக் வித்தை கற்றுக்கொண்டு உலக அளவிலே நான் மெடல் வாங்குவதற்கு பதக்கம் வாங்குவதற்கு முயற்சி செய்வேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக இந்த கோரிக்கையை அரட்டை அரங்கத்தின் நேயர்களுக்கு முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். இந்த சிவசங்கரிக்கு அவருடைய தாய் நல்ல வித்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த பெண் தன்னுடைய தந்தையாரை இழந்திருக்கின்றார். ஆனால் தந்தையாரை இழந்து தவிக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்கு இந்த பெண் படிக்க வேண்டும் என்பதற்காக அபி எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக இவர் இந்த பெண்ணின் படிப்பு செலவுக்காக இவருடைய எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அறக்கட்டளை உதவும் என்று தன்னுடைய மனதார அவர்களுடைய குடும்பத்துக்கு உதவிக்கரம் நீட்ட வந்திருக்கின்றார்.